எஸ் குட் பாய் ஹிட்லர். கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேஜ் ட்ரைனிங்னா என்ன? கேஜ் ட்ரைனிங் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, டாக் வந்துட்டு பயம் இல்லாமல், அதாவது இது பனிஷ்மெண்ட்டாக நினைக்காம டாக் வந்துட்டு கூண்டில் போய் உட்காரணும். ஒரு சிலவங்க வந்துட்டு இந்த டாகை பனிஷ்மெண்ட்டாக நினச்சிட்டு செயின் பண்ணுவாங்க, இல்லை கூண்டில் அடைச்சி போடுவாங்க. அப்படி இல்லாமல் அது பண்ணக்கூடாது. அது இல்லாமல் டாக் வந்துட்டு அதுதான் அதோடய வீடு இடம்னு நினச்சி அக்செப்ட் பண்ணி அங்கே போய் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இது எதுக்காக நம்ம வந்துட்டு இப்போ கொடுக்குறோம்னா, இது வந்துட்டு லார்ட் சேஸ் ப்ரீடுங்கிறனால நம்ம இதை வந்துட்டு இழுத்துட்டு செயின் பண்ணி இழுத்துட்டோ இல்லை சங்கிலி பிடிச்சி இழுத்துட்டோ போக முடியாது. அதுக்காக நம்ம ஒரு கமாண்ட் சொல்லி ட்ரெயின் பண்ண போகிறோம். இது வந்துட்டு கோ இன்னோ இல்லை கிரேட்டோ இல்லை இன்சைடோ பிளேஸோ எது வேணால் சொல்லலாம். நான் தமிழில் உள்ளே போன்னு சொல்கிறேன். இந்த கமெண்ட் சொன்னேன்னா அவன் பூட்டியே இருந்தாலுமே அவன் திறந்துட்டு உள்ளே போயிடுவான். கேஜ் ட்ரைனிங் ரொம்ப மஸ்ட், இதுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஸோ என்னால் இழுத்துட்டு போக முடியும், அம்மாவால் இழுத்துட்டு போக முடியாது. அதனால தான் இந்த கேஜ் ட்ரைனிங் கமெண்ட் நம்ம கொடுக்குறோம். இது கொடுத்துட்டோன்னா அவங்க அமைதியாக போய் கூண்டில் உட்காந்துக்குவாங்க, வெயிட் பண்ணுவாங்க அடுத்த நம்பர் ஃப்ரீ பண்ணுற வரைக்கும். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ நான் வந்துட்டு இதில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஹிட்லரோட கூண்டு. இங்கே தான் இருப்பான். அதாவது கெட்டி போட்டிருக்கவங்க மட்டும் இங்கே இருப்பான். மற்ற டைமில் எல்லாம் அவனோட இடம் இது தான் ஃபுல்லாக. இங்கே கார் பார்க்கிங்கில் கார் இப்போ இல்லை, வெளியில் போயிருக்கு. ஸோ அந்த டைம்லலாம் இங்கே தான் வந்துட்டு கிடப்பான். இவனுக்கு வந்துட்டு இங்கே வேஸ்ட் ஸ்பேஸ் இருக்குது, அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பான். எங்கே தூங்குறதா இருந்தால் இங்கே தூங்குவான், இல்லைனா கூண்டில் போய் அவனே அமைதியாக படுத்துக்குவான். நாங்கள் செயின் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா எனக்கு டாக்ஸ் செயின் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. கெட்டி போட்டிருந்தால் ரொம்ப அக்ரெஷன் வரும்னு சொல்லுவாங்க, அதனாலேயும் ஓகே பிடிக்காது. ஓகே, ஸோ அவனை நாங்கள் எப்போயும் ஓப்பனாக தான் விட்டுருப்போம். இன்கேஸ் யாரோ வராங்கன்னா உள்ளே வந்து இந்த லாக் போட்டிருக்கனால உள்ளே வந்துட்டு நாங்கள் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணாமல் வெளியிலேருந்து யாராலையும் உள்ளே வர முடியாது. ஸ்டில் வந்துட்டு இவனுக்கு அந்த கேஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இவன் வந்துட்டு பெரிய ப்ரீடுங்கனால இவனை பிடிச்சிட்டு எல்லாம் உள்ளே இழுத்துட்டு போக முடியாது. அது எல்லாராலும் முடியாது. இப்போ நான் இருக்கிற அம்மா இருக்காங்கன்னா என்னால் முடியும், அம்மாவால் முடியாது. ஸோ அதுக்காக எனக்கு கேஸ் ட்ரைனிங் கொடுத்தது. இதை இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஹிட்லர் இப்போது கேஜ் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் ட்ரீட் கையில் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரீட்ஸ் எடுத்து உள்ளே போடணும். அவன் உள்ளே போயிடுவான். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரிப்பீட்டடாக ஒரு ஹிட்லர் இங்கே வாடா. ஸோ ட்ரீட்ஸ் எடுத்து உள்ளே போடுறீங்க. உள்ளே போட்டனே அவன் உள்ளே போயிடுவான். உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். இப்போ இவனை ட்ரெயின் பண்ணனால உள்ளே இருக்கான், மறுபடியும் கிடைக்கணும். பட் புதுசாக ட்ரெயின் பண்ணுற டாக்ஸ் உள்ளே போகிறதுக்கே தயங்குவாங்க. ஏன்னா தெரியுமே அவங்களுக்கு வந்து செயின் அப்போ உள்ளே போனால் அவங்க கெட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு உள்ளே போகிறத அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம் அதை எப்படி என்கரேஜ் பண்ணணும், ட்ரீட்ஸ் போட்டு என்கரேஜ் பண்ணணும். ஹிட்லர் இங்கே வா. ஸோ மறுபடியும் செகண்ட் ட்ரீட். ஹிட்லர் மறுபடியும் ஒன்று தூக்கி உள்ளே போட்டுருணும், உள்ளே இருக்கிறான். ஸோ இதை வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஹிட்லர் வந்துட்டு மறுபடியும் அவன் உள்ளேயே, அதாவது உங்கள் டாக் வந்துட்டு உள்ளே இருக்கிற வரைக்கும் இதை வந்துட்டு பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அவனுக்கு என்ன இது ரெஜிஸ்டர் ஆகும்னா, ஓகே ஃபைன் உள்ளே போனால் நமக்கு ட்ரீட்ஸ் கிடைக்குது, வெளியே வா இங்கே வா. இப்போ உள்ளே போனால் அவனுக்கு ட்ரீட்ஸ் கிடைக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. இது அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ உள்ளே போகிறது தப்பான விஷயம் இல்லை, நமக்கு ஓகே அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு அவங்க வந்துட்டு அவங்க மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகேயா? ஸோ இதுதான். இப்போ வந்துட்டு அவங்க போகும்போது அந்த உள்ளே போவோ கெட் இன் சைடோ கேஜோ ஏதோ ஒரு கமெண்ட் கொடுங்க. இங்கே உள்ளே போ. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு உடனே அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே உள்ளே போனேன்னா நமக்கு ரிஸ்க் கிடைக்கிது. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸில் வச்சு பண்ணுங்கள். ஷார்ட் டிஸ்டன்ஸ் பண்ணி இங்கே உள்ளே போகிறானா, அவ்வளோதான். இதுதான் ஈஸியஸ்ட் வே ஆஃப் டீச்சிங் யுவர் டாகு கேஜ் ட்ரைனிங். அவன் வாங்கினானே வந்துட்டான். ஹிட்லர் உள்ளே போ பார்த்தீங்களா, போயிட்டான். ஸோ இப்படி நீங்கள் உள்ளே போனேன்னே ஓகே, நீங்கள் ஒரு ட்ரீட்ஸோ இல்லை கொடுத்துட்டோ குட் பாய் சொல்லிட்டோ நீங்கள் கேஜ் இப்படி லாக் பண்ணிக்கலாம். உள்ளே இருந்துக்குவோம். வெளியில் வா, உள்ளே போ. பார்த்தீங்களா, இதுதான் ஈஸியஸ்ட் வே. இது வந்து பெரிய ஒரு கஷ்டம் எல்லாம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி ட்ரீட்ஸ் உள்ளே போட அவனுக்கு அப்போ தான் மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே உள்ளே போனால் நமக்கு வந்துட்டு ட்ரீட் கிடைக்கிது. பாருங்கள் சொல்லாமல் உள்ளே போய் நின்றுட்டு ட்ரீட் கேட்குறான், என்ன வேணுமா இந்தா. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து சொல்லணும். ஹிட்லர் இது அன்கட் வீடியோ. ஹிட்லர் உள்ளே போ. டேய்
கொழுப்புங்க அவனுக்கு. இதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 10 தடவை கரெக்டாக பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்கன்னா விச் மீன்ஸ் ஒரு 10-15 மினிட்ஸில் டவுன். உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. அப்போ நான் இப்போ டிஸ்டன்ஸில் வச்சு அவனுக்கு உள்ளே போங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டேன். இங்கே வா உள்ளே போ. எஸ் உள்ளே போ. இவ்வளோதாங்க கேஜ் ட்ரைனிங் முடிஞ்சது. இதெல்லாம் வந்துட்டு வித்தை காட்டுறது என்னென்னா, இங்கே வெளியில் வா, நீங்கள் கேஜ் லாக் பண்ணி வச்சுருங்க. கேஜ் லாக் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு பிஸ்கட் எடுத்துக்கோங்க. பிஸ்கட் தீர்ந்து போச்சு, அதனால மறுபடியும் வந்துட்டேன். இப்போது இங்கே வா, இப்போ உள்ளே போ. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ஸோ அப்போ அவனுக்கு என்ன ரெஜிஸ்டர் இருக்குன்னா, உள்ளே போனால் பிஸ்கட் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவான்னா, உள்ளே போகிறதுக்காக கேட்டு திறந்தே வருவாங்க. சாரி, கேட்டு திறந்தே உள்ளே போயிடுவான். அப்புறம் மறுபடியும் இப்படி சாத்தி வச்சிடறான். பா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இல்லை உள்ளே போ உள்ளே போ. பட் நான் கேட்டு திறந்து போகிறான். இதுதான் வித்தை, குரலி வித்தை. எஸ், குட் பாய், குட் பாய் ஹிட்லர், குட் பாய். சிட். எஸ், വരുന്നു. பக்கத்து கடையிலேருந்து கூப்பிடுறாங்க. அவனுக்கு தெரியாது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது, இது அன்கட் வீடியோ. ஹிட்லர் வா. எஸ், உள்ள. Yes, good boy. வா. ரைட், வெளியில் போ. கிடையாது உனக்கு. நான் வேற 1 மினிட். ஹிட்லர் வெளியில் வா. இங்கே வா. நோ இங்கே பாருங்க. உள்ளே போ. நான் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் பிடிச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறானா. அவனுக்கு அது ரீச் ஆயிடுச்சு. உள்ளே போனால் நமக்கு பிஸ்கெட் தருவாங்க. சரி உள்ளே போ. எஸ், குட் பாய். ஹிட்லர் இங்கே பார். உள்ள குட் பாய். வெளியில் வா. இங்கே ரைட், நான் லாக் பண்ணிட்டேன். ஹிட்லர் உள்ளே போ. சரி உள்ளே போ. எஸ், குட் பாய் ஹிட்லர், குட் பாய். ஸோ இவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் டாக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தென் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு பண்ணுறான்னு விடக்கூடாது. ரெகுலராக பண்ணால் தான் அது அவனோட பழக்கத்தில் இருக்கும். இங்கே வா. அப்பா சரி உள்ள போ. எஸ், குட் பாய். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வழியாக வெளியில் போகிறவங்க எல்லாம் சரி பிடிச்சிட்ருக்கோம். அந்த கடையிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க. உள்ள போ. அடுத்த வீடியோவில் டாக் மெயின்டெனன்ஸ் அண்ட் அதோட ஃபுட்ஸ் பற்றி நான் வீடியோ போடுறேன். அண்ட் பை கைஸ்.